அம்மன் ஆன்மீக நேயர்கள், ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தர வடிவேல். இப்ப பாத்தீங்கன்னா மாசி மாதத்திற்கான பலாபலன்கள் எப்படி இருக்குது, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு, என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான முயற்சிகள் கை கொடுக்கும் அப்படிங்கிறதை பற்றியும், கிரக பயிற்சிகள் பற்றியும், அது மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்னென்ன பலாபலன்கள் இருக்குது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி விரிவா தெளிவா நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த மாசி மாசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே சூரியன் பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்தின் 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல அமர்ந்து அருள்பளிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் மாசி மாதம். இந்த மாசி மாசத்துல பல்வேறு விதமான சிறப்புகள் இருந்தாலும் ஒரு பொதுவான ஒரு சில சிறப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கையில, இப்போ உலகத்துல பாத்தீங்கன்னா சுபகாரியங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. தங்கம் வெள்ளி விலை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த மாதத்தோட பிற்பகுதியில குறையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து பாருங்க, அரசியல்வாதிகள் சச்சரவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் குறைய ஆரம்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். இப்ப இந்த மாதத்துல 9 சுப முகூர்த்தங்கள் வருது. அது மட்டும் இல்லாம வாஸ்து நாள் இருக்குது. மிகவும் சிறப்புக்குரிய மகா சிவராத்திரி அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த மாதத்துல தொடங்குதுங்க, இந்த மாதத்துல இருக்குதுங்க. அந்த மகா சிவராத்திரி நன்னாள்ல விரதம் இருந்து நம்ம செய்யல பல்வேறு விதமான பாவங்களை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான நன்னாள் தான் அந்த மகா சிவராத்திரி திருநாள். ஸோ இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது, என்ன செய்யலாம் அப்படிங்கிறதை பற்றி, உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறதை பற்றி விரிவா பார்ப்போம். மேச ராசி, காலச்சக்கரத்தின் முதல் ராசியான மேச ராசிக்கு என்ன விதமான மாசி மாசத்தோட பலாபலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில உங்களுடைய மேச ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ராசிநாதன் சொல்லக்கூடியவர் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாய் பகவான் இப்ப எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா 3ஆம் இடத்துல வக்ரகதி நிலையில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மேசராசிக்கு இருக்கு. 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறார். அடுத்து 11ஆம் இடத்துல சனி பகவான், ஆட்சி பெற்ற சனி பகவானோடு சூரியன் புதன் அமர்ந்து இருக்கிறாங்க. அடுத்து 12ஆம் இடத்துல ராகு, உச்ச சுக்கிரன், இப்படிப்பட்ட கிரக அமைப்புகள் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்துல என்ன மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் அப்படின்னு பார்க்கல, முதல்ல நம்ம யாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம யாரு அப்படின்னா, இப்ப மேச ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் ஆதிக்கம் நிறைய இருக்கிறதுனால தைரியம், தன்னம்பிக்கை, எதுலையும் முழு முயற்சியா ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து பார்த்தோம்னாக்க நிர்வாகத்திறன், மற்றவங்களை ஆளுமை செய்யக்கூடிய நிர்வாகத்திறன், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு இயல்பாகவே உண்டு. ஆனா இதுக்கு இடையில நமக்குள்ள ஒரு குணத்துல ஒரு மாற்றம் தேவை. அப்படின்னா இந்த கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. இப்ப இந்த கோபத்தை நம்ம குறைச்சிக்க வேண்டிய காலகட்டம். அதற்கு ஏற்றார் போல இப்ப செவ்வாய் பகவான் அப்படிங்கிறது வக்ரகதி நிலையில இருக்கிறார் இல்லையா? அப்ப கோபம் அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதே நேரத்துல ஒரு இறுக்கமான சூழ்நிலை அப்படிங்கிற ஒரு விஷயமும், கொஞ்சம் தன்னம்பிக்கையில ஒரு சின்னதா ஒரு குறைபாடு அப்படிங்கிற ஒரு விஷயமும், ஒரு குழப்பமான சூழ்நிலை அப்படிங்கிறதும் நமக்கு இந்த காலகட்டத்துல ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்ப இது பாத்தீங்கன்னா இயல்பா அந்த காலகட்டத்துல ஒரு சின்ன ஒரு தாக்கம் அப்படிங்கிறது உண்டு. ஆனா இதையும் தாண்டி வேற என்ன விஷயங்கள் நமக்கு நல்ல விஷயங்கள் நடக்க இருக்கு அப்படின்னா, 2ல் இருக்கக்கூடிய குரு பகவான் இவ்வளவு நாளா வக்ரகதி நிலையில இருந்தவர் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு. அப்ப குடும்பம், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நல்லா இருக்குது. அப்ப தடைப்பட்ட வருமானங்கள் வரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு. அடுத்து குடும்பத்துல மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி அப்படிங்கிறத செய்யணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அப்ப சுப நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. ஓகேங்களா? அடுத்து உங்களோட பேச்சு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல இந்த குரு பகவான் 2ல் இருக்கிறதுனாலையும், இப்ப பார்த்தீங்கன்னா வக்ரகதி நிலையில இருக்கக்கூடிய உங்களோட செவ்வாய் பகவான் வக்ரகதி நிலையில 3ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் என்ன நடக்கும்னா கொஞ்சம் பேச்சுல ஒரு தடுமாற்றம் வரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது கொடுக்குது. அப்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம்.
அடுத்து 3ஆம் இடம் முயற்சிலாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முயற்சியை பொறுத்தவரையில ஒரு அதிதீவிர முயற்சி அப்படிங்கிறது இல்லாம கொஞ்சம் நெகட்டிவா முயற்சிகள்ல கொஞ்சம் குறைபாடுகள். அப்படின்னா என்னன்னா, நம்ம வந்து யோசிக்கிறோம், பிளான் பண்றோம், திட்டமிடுறோம், ஆனா அதுக்கு ஏற்றாற் போல நடக்க முடியறது இல்ல, சூழ்நிலையில கொஞ்சம் மாற்றங்கள் நிகழுது அப்படிங்கிற மாதிரி நம்ம விலகிடுறோம், அந்த பாதையே அந்த ரூட்டுல சரியா போறது இல்லை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துக்கு சில பேருக்கு பொருந்தும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அடுத்து 6ஆம் இடத்துல இருக்க கேதுவை குரு பகவான் பார்க்கிறாரு. கொஞ்சம் கடன் பிரச்சனைகள், நோய் பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குன்னா கண்டிப்பா தீர்ந்துரும், அதற்கான வழிகள் கிடைக்கும். சில பேருக்கு வேலை வாய்ப்பு, வேலைகள் பறிபோயிருந்தாலும் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஏன்னா சில பேருக்கு வேலை போயிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு, வேலையில ஒரு தொந்தரவான சூழ்நிலை இருக்கு, வேலையில ஒரு நெருக்கடிகள் இருந்தது, இல்லை இது என்ன அந்த வேலையை பார்ப்போமா தொழிலை செய்வோமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லாம் இருந்தது இல்லையா. அப்போ இந்த காலகட்டத்தில் வேலை சார்ந்த முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அடுத்து பாருங்க என்ன நடக்குதுன்னா, நண்பர்கள், உறவினர்கள், கூட்டு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் கொஞ்சம் செலவு செய்யணுங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. அப்படின்னா என்னன்னா, இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு வகையில முதலீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்த செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. இன்னொன்று என்னன்னா, உங்களோட துணைவியார் அவங்களுக்கு, அல்லது கணவனா இருந்தா மனைவி, மனைவியா இருந்தா கணவன், அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசைப்பட்ட பொருளை இந்த காலகட்டத்துல வாங்கி கொடுத்து மகிழணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகி இருக்குது. அதே போல திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் பேசி முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அடுத்து குடும்பத்துல ஒரு மங்கள நிகழ்ச்சி, அதற்காக செலவு செய்யணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. அப்ப என்னன்னா, செலவு அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்ல உங்களோட வரவுக்கு ஈக்குவலா வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு. அந்த செலவுகளால நமக்கு நல்ல செலவுகளா, கெடுதலான செலவுகளா அப்படின்னு பார்க்கையில ரொம்ப சுப நிகழ்ச்சிகளுக்கு நல்ல செலவு அப்படிங்கிற மாதிரி, அதாவது மகிழ்ச்சி தரக்கூடிய, மனதிற்கு மகிழ்ச்சி நிம்மதியை தரக்கூடிய வகையில அந்த செலவுகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது. அப்ப அந்த செலவுகளை பற்றி நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. அந்த செலவுகள் நீங்க நீண்ட நாளா உங்களுக்கு நடக்கணும்னு நினைச்சது அல்லது நடக்கணும்னு திட்டமிட்ட விஷயத்துக்கு தான் செய்ய போறீங்க. அடுத்து தொழில் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு, வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, வியாபாரத்துல கொஞ்சம் போட்டி பொறாமைகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய காலகட்டம் தான். போட்டிகளை ஜெயிச்சு தான் வரணுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. ஆனா தொழில் அப்படிங்கிறது, தொழிலை தொடங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா இந்த காலகட்டத்துல தாராளமாக தொழில் சார்ந்த விஷயத்தை தொடங்கலாம். ஏன்னா 5 ஆழ்மன எண்ணம் அப்படிங்கிறது தொழில் சார்ந்த விஷயத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா அப்பாவோட சொத்துக்கள், அப்பாவோட உதவி கிடைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ இந்த காலகட்டத்தில் என்னன்னா, செல்வாக்கு, பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தொழில் தொடங்குறது, தொழில் செய்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு தொழில் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா அந்த தொழிலில் ஒரு புது முதலீடு, புதுமையா அதில் ஏதாவது செய்கிறது அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு தாராளமாக செய்யலாம். ஏன்னா நமக்கு இந்த நம்ம சேனல் பார்த்தீங்கன்னாக்க, நம்ம இந்த அம்மன் ஆன்மீகம் சேனல் வாயிலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கால் பண்ணி தசாபுத்தி எப்படி இருக்கு அதை கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இல்லையா. இப்போ என்ன, தசாபுத்தியை பார்த்தா தான் இந்த கோச்சார பலனில் எதை பயன்படுத்தலாம், எது நமக்கு சாதகமான சூழ்நிலை தருது அப்படிங்கிறது தெரியும். அதனால உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு பலனை எடுத்துக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடு வெளியூர் யோகம் நல்லா இருக்குது. தாராளமாக வெளிநாடு போகணும், வெளியூர் போகணும் அப்படின்னாக்க இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திட்டு வெளிநாடு வெளியூர் போயிட்டு வரலாம். அடுத்து வேற என்ன சிறப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கையில, இந்த கணவன் மனைவி பிரிவு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் பேச்சுவார்த்தை மூலமாக சுகமாக முடியக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. குழந்தைகளுக்கு மன மகிழ்ச்சியான செலவை செய்ய போறீங்க. அதாவது குழந்தைகளுக்கு தேவையான விஷயத்தை செய்ய போறீங்க. உங்களோட குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புறது, வெளியூருக்கு அனுப்புறது, படிப்புக்காக அனுப்புறது, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து அரசு துறையில் இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அரசு துறையில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஆதாயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்பட போகுது. பணியில் நீண்ட நாள் வேலையில் இருக்கேன் அப்படிங்கிறது மாதிரி இருந்துட்டு எனக்கு வேலை சம்மந்தப்பட்ட ப்ரமோஷன் இல்லை, ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது மாதிரிலாம் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டவங்களுக்கெல்லாம்
இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வேலைக்கான அங்கீகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சிறப்பா நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இப்ப நட்சத்திர பலன்களுக்கு வருவோம். அஸ்வினி நட்சத்திரம், அது அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்தவரையில நினைத்த காரியத்தை செய்யக்கூடிய ஒரு திறன் உள்ளவங்க, அதாவது முயற்சி கடுமையா செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு. பல பேரால விரும்பக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஆனா கடுமையான முயற்சி இருக்கும், மதிப்பு மரியாதையை எதிர்பார்ப்பாங்க. பட் இவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, வேலை தொழில் வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கக்கூடிய காலகட்டம், கடன் படிப்படியாக குறையக்கூடிய, கடன் அடைக்கக்கூடிய காலகட்டம், நோய்வாய்ப்பட்டவர்கள் நோய் தீரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலத்துல உருவாயிருக்கு. அதற்கான முயற்சிகள் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அப்ப இவங்களை பொறுத்தவரை வேலை வருமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் நல்லா இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரம் அப்படின்னா கலகலப்பா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. எந்த இடத்துலையும் இருக்கிற இடத்துல எல்லோரையும் கலகலப்பா வச்சும் எல்லாரும் விரும்பும்படி நடந்துக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இனிப்பு சார்ந்த விஷயத்துல ரொம்ப அக்கறை செலுத்துறதும், நடனம் நாட்டியம் கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல அதிக ஆர்வம் உடையவராகவும் கலகலப்பானவராகவும் இருப்பார். ஸோ இவருக்கு என்ன மாதிரி விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்குதுன்னா, அதாவது வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு குடும்பத்தோட தேவை, குழந்தைகளோட தேவை, கணவன் மனைவியா இருந்தால் அவங்களோட தேவைகள், அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய வகையில் சுப செலவுகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அது பல்வேறு விதமாக அதனால மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக, மகிழ்ச்சி தரக்கூடிய செலவுகளாக இருக்கக்கூடிய அமைப்பு. வண்டி வாங்குறது, வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, ஆமாம் ஆடம்பர பொருட்கள் ஏதேனும் வாங்கி மகிழ்றது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் உண்டு. அடுத்து பாருங்க, கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம்னா ஒரு துடிப்புடன் வேகமாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு அரசு தொடர்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இவங்களுக்கு இயல்பாகவே ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. ஒரு போல்ட்னஸ் எப்படின்னா தைரியம் தன்னம்பிக்கை உடையவர்களா இவங்க இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இவங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டத்தில் அப்பா மூலமா ஆதாயம் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு. ஆள் மனசுல ரொம்ப நாளா போட்டு அழுத்திக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இப்ப நடக்கக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். இப்ப ஓவராலா நம்ம மேசராசிக்கு என்ன விதமான வழிபாடு பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஸ்ரீ முருகன் வழிபாடு அப்படிங்கிறத செவ்வாய்க்கிழமை தோறும் தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு வாங்க. வாழ்க்கை வளமாகும். நன்றி, வணக்கம்.